எல்லாருக்கும் வணக்கம். நான் டாக்டர் அர்ஷத் ராஜா பேசுறேன். கன்சல்டன்ட் ஹெமட்டாலஜி, காவேரி ஹாஸ்பிட்டல், சென்னை. என்னோட கூட இருக்கிறது டாக்டர் சுரேஷ்குமார், கன்சல்டன்ட் மெடிக்கல் ஆன்காலஜி, காவேரி ஹாஸ்பிட்டல், சென்னை. ஸோ நம்ம இன்னைக்கு ஃபேஸ்புக் வந்ததுக்கான மெயின் ரீசனே வந்து வேர்ல்டு பிளட் கேன்சர் டே, செலிப்ரேட்டட் எவ்ரி இயர் ஆன் May 28. ஸோ வேர்ல்டு பிளட் கேன்சர் டே அப்படிங்கிறது வந்து எவ்வளோ பேருக்கு தெரியும் அப்படிங்கிறது தெரியல. பட் ஸ்டில் அவேர்னஸ் இன் இந்தியா, எஸ்பெஷலி இன் தமிழ்நாடு, இஸ் வெரி வெரி லெஸ் அபவுட் பிளட் கேன்சர். ஸோ பிளட் கேன்சர் அப்படிங்கிறது வந்து ஒரு பீடியாட்ரிக் ஏஜ் குரூப்ல எடுத்துட்டோம்னா ஆல்மோஸ்ட் 1 in every 3rd கேன்சர் இஸ் அ பிளட் கேன்சர். அண்ட் ஈவன் அமங் அடல்ட்ஸ் பிளட் கேன்சர் வந்து ரொம்ப ரொம்ப காமன். ஆல்தோ அதர் கேன்சர்ஸ் ஆர் ஆல்சோ தேர், பட் ஸ்டில் பிளட் கேன்சர் இஸ் வெரி வெரி காமன். ஸோ பிளட் கேன்சர் அப்படிங்கிறது வந்து என்னென்ன டைப்ஸ் இருக்கு, அது என்னென்ன சிம்டம்ஸ் இருக்கும், நம்ம எப்படி ஏர்லியராக டயக்னோஸ் பண்ண முடியும், என்னென்ன ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன்ஸ் இருக்கு, ஸோ போன் மேரோ டிரான்ஸ்பிளான்ட் அப்படின்னா என்னது, இது எல்லாமே தெரிஞ்சிருக்கிறதுக்காக இன்னைக்கு நம்ம பேச போகிறோம். ஸோ சார் வில் ஸ்டார்ட் ஆன் த டைப் ஆஃப் த பிளட் கேன்சர், சிம்டம்ஸ் அண்ட் ஹவு டு டயக்னோஸ் இட் இயர்லி. ஓகே. ஸோ பிளட் கேன்சர்ஸ் பார்த்தீங்கன்னா அதில் நிறைய டைப்ஸ் இருக்கு. ஸோ காமனாக பார்க்குற 3 டைப்ஸ் வந்து லிம்ஃபோமா, லுக்கீமியா அண்ட் மைலோமான்னு சொல்லுவோம். ஸோ லிம்ஃபோம்னா காமனாக எப்படி இருக்கும்னா ஒரு நெறிக்கட்டி நீர் கட்டி உடம்புல கழுத்துலையோ அக்கல்லையோ தொடைக்கு மேலேயோ யூஸ்வலாக வந்து ஒரு நெறிக்கட்டி வீக்கமாக ப்ரெசென்ட் ஆகும். ஸோ லுக்கீமியா பார்த்தீங்கன்னா அது வந்து பிளட்ல வந்து ரொம்ப அதிகமான வெள்ளை அணுக்கள் இருக்கிறதுனால வருது. ஸோ அதில் வந்து நிறைய சிம்டம்ஸ் இருக்கலாம். ஃபீவர் இருக்கலாம், பாடி பெயின் இருக்கலாம், உடம்புல வீக்கம், நெறிக்கட்டி வீக்கம் எங்கேயாவது இருக்கலாம், ப்ளீடிங் சிம்டம்ஸ் எங்கேயாவது இருக்கலாம். லைக் மூக்குல இருந்தோ நாக்குல இருந்தோ ப்ளீடிங், ஸ்பான்டேனியஸாக ப்ளீடிங் இருக்கலாம். இல்லைனா பர்சிஸ்டன்ட் ஃபீவர் இருந்துகிட்டே இருக்கலாம், ரொம்ப டயர்டாக இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி சிம்டம்ஸ் எல்லாம் வந்து லுக்கீமியால காமனாக இருக்கும். மைலோமால சிம்டம்ஸ் நீங்கள் சொல்லுங்கள் சார். ஸோ மைலோமா அப்படிங்கிறது வந்து இட் இஸ் அ டைப் ஆஃப் பிளட் கேன்சர். ஸோ அந்த பிளட் கேன்சர் வந்து இட் கேன் டேமேஜ் போத் யுவர் பிளட், இட் கேன் டேமேஜ் யுவர் கிட்னி, இட் கேன் டேமேஜ் யுவர் போன்ஸ். ஸோ பேஷண்ட் வந்து ப்ரெசென்ட் ஆகும்போது வந்து ஹி மே ப்ரெசென்ட் வித் சிம்டம்ஸ் ஆஃப் அனீமியா. ஒரு ஜென்ரலைஸ் வீக்னஸாக இருக்கலாம், இல்லை ரொம்ப மூச்சு கொஞ்சம் தூரம் நடந்தாலே மூச்சு வாங்குற மாதிரி இருக்கலாம். சில சமயங்களில் ஒரு நெஃப்ராலஜிஸ்ட் கிட்ட போய் காட்டலாம், அதாவது யூரின் அவுட்புட் வரல, இல்லை ஒரு அக்யூட் ரீனல் ஃபெயிலியர் அந்த மாதிரி போய் ப்ரெசென்ட் ஆகலாம். இல்லை சில சமயங்களில் ஒரு ஆர்த்தோபெடிக் சர்ஜன் இல்லை ஸ்பைன் சர்ஜன்ட்ட போய் ப்ரெசென்ட் ஆகலாம். ஒரு போன் ஃப்ராக்சர் ஆகவோ இல்லைன்னா ஒரு ஸ்பைன் ஃப்ராக்சர் ஆகவோ, ஈவன் சம்டைம்ஸ் வந்து கால் வீக்னஸ் அந்த மாதிரி கூட ப்ரெசென்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இட்ஸ் a யூனிக் கேன்சர் விச் கேன் அஃபெக்ட் யுவர் பிளட், போன்ஸ் as well as யுவர் கிட்னிஸ். ஸோ லிம்ஃபோமா அப்படிங்கிறது வந்து சார் சொன்ன மாதிரி நெறிக்கட்டி அந்த மாதிரி ப்ரெசென்ட் ஆகும். ஸோ லுக்கீமியாஸ் அப்படிங்கிறது வந்து இட்ஸ் அ மோர் அக்ரெசிவ் டைப். ஸோ அக்ரெசிவ் டைப்லேயும் வந்து வி கேன் கிளாசிஃபை ஃபர்தர் இன்டு அக்யூட் அண்ட் கிரானிக் லுக்கீமியாஸ். ஸோ அக்யூட் லுக்கீமியாஸ் அப்படின்னு சொல்லும்போது இட் இஸ் லைக் ஒரு ஷார்ட் பீரியட் ஆஃப் டியூரேஷனுக்குள்ளாலே அது ஆரம்பிச்சு ரொம்ப அதி தீவிரமாக வந்து ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கும். கிரானிக் லுக்கீமியாஸ் வந்து இட் மே ஸ்டே ஓவர் அ லாங்கர் பீரியட் ஆஃப் டைம். பேஷண்ட்ஸ் வந்து மெதுவாக சிம்டம்ஸ் டெவலப் பண்ண ஆரம்பிப்பாங்க. அல்டிமேட்லி இஃப் அன்ட்ரீட்டட் போத் வில் லீட் டு டெத் ஒன்லி. ஸோ என்னென்ன டயக்னோஸ்டிக் டெக்னிக்ஸ், ஹவு வி ஆர் கோயிங் டு டயக்னோஸ் லைக் லிம்ஃபோமா, மைலோமா அண்ட் லுக்கீமியா அப்படிங்கிறத வந்து வி வில் எக்ஸ்பிளைன். ஸோ எப்படி டயக்னோஸ் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா காமனாக வந்து ஒரு சிபிசி, ஒரு பேசிக் பிளட் டெஸ்ட், இல்லை கம்ப்ளீட் பிளட் கவுண்ட்னு சொல்லுவாங்க. அதுலேயே வந்து ஹீமோகுளோபின், டபிள்யூபிசி கவுண்ட், அந்த வெள்ளை அணுக்கள் கவுண்ட், பிளேட்லெட் கவுண்ட். ஸோ இது வச்சு பார்த்தாலே நம்மளுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிடும். ஸோ யூஸ்வலாக மோஸ்ட் ஆஃப் பிளட் கேன்சரில் பார்த்தீங்கன்னா டபிள்யூபிசி கவுண்ட் வந்து ரொம்ப ஹையாக இருக்கும். ஸோ இதுக்கப்புறம் ஒரு பெரிஃபரல்ஸ் மேலே ஒரு டெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ இந்த வெள்ளை அணுக்களை மைக்ரோஸ்கோப் வச்சு பார்க்கும்போது அது என்ன மாதிரி இருக்குன்னு பார்த்துட்டு அது என்ன டைப் ஆஃப் கேன்சர்னு காமனாக டயக்னோஸ் பண்ண முடியும். இது இல்லாமல் அதர் டெஸ்ட் லைக் சில பேருக்கு லிம்ஃபோமால வந்து யூஸ்வலாக வந்து பயாப்சி பண்ணி கண்டுபிடிப்போம். அவங்களுக்கு வந்து யூஸ்வலி தி பிரசன்ட் வித் ஸ்வெல்லிங். ஸோ ஸ்வெல்லிங் எங்கே இருக்கோ அங்கே பயாப்சி பண்ணிட்டு அது என்ன டைப் ஆஃப் லிம்ஃபோமா அப்படின்னு கண்டுபிடிப்போம். இது இல்லாமல் சில பேருக்கு வந்து போன் மேரோ டெஸ்ட் தேவைப்படும். ஸோ போன் மேரோவில் வந்து இந்த செல்ஸ் எல்லாம் வந்து மேரோவில் ப்ரொடியூஸ் ஆகிறதுனால போன் மேரோ டெஸ்ட் எல்லாருக்குமே தேவைப்படும். இது இல்லாமல் சில பேருக்கு இப்போ சிடி ஸ்கேனோ பெட் ஸ்கேனோ கூட தேவைப்படலாம் ஸ்டேஜ் பண்ணுறதுக்காக. ஸோ மைலோமா அப்படிங்கிறது வந்து கண்டுபிடிக்கிறதுல என்ன டிஃப்ரென்ஸ் இருக்கும் சார், லைக் லுக்கீமியா ஆர் லிம்ஃபோமா கூட கம்பேர் பண்ணும்போது? ஸோ போத் ஆர் வெரி டிஃப்ரெண்ட் பிளட் கேன்சர்ஸ் ஆக்சுவலி. ஸோ மைலோமா வந்து பெரிஃபரல் ஸ்மியரில் அவ்வளோ கண்டுபிடிக்க முடியாது. ஆனால் மைலோமாக்கு டெஸ்ட் பண்ணோம்னா அது போன் மேரோ டெஸ்ட் தான் பண்ணுவாங்க. இது இல்லாமல் பிளட்டில் வந்து சில அதர் டெஸ்ட் இருக்கும். இந்த எஸ்பிஇபின்னு சொல்லுவாங்க, ஒரு ப்ரோட்டீன் எலக்ட்ரோஃபோர்சஸ். ஸோ இந்த பேஷண்ட்ஸ்க்கு வந்து பிளட்ல வந்து ஒரு அப்நார்மல் ப்ரோட்டீன் ஏதாவது இருக்கும். ஸோ அது எம் ப்ரோட்டீன் சொல்லுவாங்க. ஸோ அந்த ப்ரோட்டீன் எவ்வளோ இருக்கோ வச்சுட்டு அதை வச்சு தே டயக்னோஸ் மைலோமா. ஸோ சார் சொன்ன மாதிரி ஸோ மைலோமா இட் வில் அரைஸ் ஃப்ரம் த பிளாஸ்மா செல்ஸ் இன் த போன் மேரோ. ஸோ இந்த பிளாஸ்மா செல்ஸ் அப்படிங்கிறது வந்து நார்மலாக ஒரு ஆன்டிபாடி ப்ரொடியூசிங் செல்ஸ். ஸோ இந்த மைலோமா அப்படிங்கிற கேன்சர் வந்து அந்த பிளாஸ்மா செல்ஸ்ல இருந்து ஆரிஜினேட் ஆகிறதுனால தேர் வில் பி எக்ஸஸ் ஆன்டிபாடி ப்ரொடக்ஷன், பட் தட் இஸ் நாட் அ நார்மல் ஆன்டிபாடி.
those are ultimately abnormal antibodies. They will go and deposit and cause further damage only rather than protecting the body. So அதுதான் நம்ம எம் M band புரோட்டீனா சொல்றோம், வந்து M பிளட்ல band பார்ப்போம். சொல்றோம். So and சார் சொன்ன மாதிரி we can do PET scan or MRI scan to see the அந்த bone damage எதுவும் இருக்கான்னு பார்த்துக்கலாம். ப்ளஸ் renal function test எடுத்து பார்க்கும்போது கிட்னி எதுவும் டேமேஜ் ஆயிருக்கும் அந்த மாதிரி எதுவும் தெரிஞ்சுக்கலாம். ஸோ யூஸ்வலா இந்த எப்போ எவ்வளவு நாளைக்கு நம்ம வந்து இந்த லிம்ஃப் நோட் எல்லாம் வந்து பயாப்சி பண்ணாம இருக்கலாம், இல்லைன்னா வந்து எவ்வளவு நாளைக்கு நம்ம வந்து வெயிட் பண்ணலாம், இதெல்லாம் வந்து செட்டில் ஆகுமா, இல்ல எந்த டைம்ல வந்து we have to decide we have to go for the bone marrow biopsy இல்லைன்னா வந்து போன் லிம்ஃப் நோட் பயாப்சி? ஸோ இந்த டயக்னோசிஸ் அப்படி கண்டுபிடிக்கிறது வந்து நம்ம உடனே ஆஸ் ஏர்லியஸ் பாசிபிள் பண்றது பெட்டர். ஏன்னா வந்து என்ன டைப் ஆஃப் கேன்சர்னு பார்க்கணும். ஏன்னா ட்ரீட்மெண்ட் வந்து இட் வேரிஸ் ஃபார் ஈச் டைப் ஆஃப் பிளட் கேன்சர். சில டைப் ஆஃப் பிளட் கேன்சர்ஸ் லைக் க்ரானிக் லிம்போசைட்டிக் லியூக்கிமியா, SLL நிறைய இருக்கு. ஸோ சில டைப் ஆஃப் பிளட் கேன்சர்ல எதுவுமே உடனே ட்ரீட்மெண்ட் தேவைப்படாது. ஆனால் சில அக்ரெசிவ் கேன்சர்ஸ் இருக்கும் லைக் லுக்கீமியா, அதெல்லாம் அதில் வந்து உடனே ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம இதெல்லாம் டெஸ்ட் பண்ணிட்டு என்ன டைப் ஆஃப் கேன்சர், இது என்ன ஸ்டேஜ்ல இருக்குன்னு கண்டுபிடிக்கிறது வெரி இம்பார்ட்டன்ட். சார் இந்த பி சிம்டம்ஸ் அப்படிங்கிறது வந்து ஸ்பெசிஃபிக்கா என்ன சார்? ஸோ பி சிம்டம்ஸ் வந்து நிறைய பேருக்கு இந்த லிம்போமா லுக்கியமா இருக்கிறவங்களுக்கு காமனாக இருக்கும். ஸோ பி சிம்டம்ஸ்னா வெயிட் லாஸ். ஸோ வெயிட் லாஸ் ஆஃப் மோர் தென் 10%. சப்போஸ் ஒரு 70 kg அடல்ட்னா மோர் தென் 7 kg இந்த பாஸ்ட் 6 monthsல லூஸ் பண்ணியிருக்காரு அப்படின்னா இட்ஸ் சிக்னிஃபிகன்ட் வெயிட் லாஸ். ஸோ யாருக்காவது இந்த மாதிரி சிக்னிஃபிகன்ட் வெயிட் லாஸ் இருக்கு, இல்லை நைட்ல தூக்கும் போது ரொம்ப அதிகமாக வேர்வை வருது, லைக் பர்சிஸ்டன்ட் நைட் ஸ்வெட்ஸ், இல்லைன்னா வந்து பர்சிஸ்டன்ட் ஃபீவர், என்ன காரணமே தெரியாது, எல்லா டெஸ்ட் ஃபீவருக்கு எல்லா டெஸ்ட் பண்ணியிருப்பாங்க, ஆனால் ஃபீவர் வந்து கண்டுபிடிக்கவே முடியாது என்ன காரணம் அப்படின்ட்டு. ஸோ இந்த 3 சிம்டம்ஸை சேர்த்து தான் பி சிம்டம்ஸ் சொல்லுவாங்க. ஸோ இந்த சிம்டம்ஸ் ஆல்சோ பாயிண்ட் டு டயக்னோசிஸ் ஆஃப் பிளட் கேன்சர்ஸ். ஸோ ஃபீவர், நைட் ஸ்வெட்ஸ் அண்ட் வெயிட் லாஸ் ஆஃப். லாஸ். So normally for any leukemia or lymphoma or myeloma, any blood cancer, main modality of treatment is the chemotherapy treatment. So chemotherapy மட்டும்தான் ட்ரீட்மெண்ட் அப்படிங்கிறது இல்லை. ஸோ ஃபார் சம் கண்டிஷன்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு லோக்கலைஸ்ட் டிசீஸாக இருக்கும்போது we can go for radiotherapy, or sometimes even we can observe some cancerous conditions. ஃபார் எக்ஸாம்பிள் அந்த CLL அப்படிங்கிறது வந்து அன்லஸ் இட் இஸ் சிம்டமேட்டிக், இல்லைன்னா ஏதாவது ஸ்பெசிஃபிக் இண்டிகேஷன்ஸ் இல்லாமல் நம்ம கட்டாயம் போய் ட்ரீட்மெண்ட் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் எதுவும் இல்லை. And for some cancers like CML, we have targeted agents where அதுல வந்து சிம்பிளா ஒரு டேப்லெட் மட்டும் கொடுத்தாலே போதும், patient can live a normal life. So how do we choose, sir? How do we choose between chemotherapy, radiotherapy, இல்லைன்னா வந்து இல்ல targeted agents, immunotherapy, எப்படி நம்ம சூஸ் பண்றோம்? ஸோ காமனாக வந்து லுக்கிமியாஸ் வந்து we have to treat with chemotherapy. ஸோ இந்த பேஷண்ட்ஸ்க்கு வந்து இன்டென்சிவ் கீமோதெரப்பி, இண்டக்ஷன் கீமோதெரப்பி சொல்லுவாங்க. அது ஒரு 6 months to 1 year வரைக்கும் இருக்கும். அதுக்கப்புறம் மெயின்டெனன்ஸ் கீமோதெரப்பி, அதாவது ஓரல் டேப்லெட்ஸ் கொடுக்க வேண்டியிருக்கும். ஸோ லுக்கிமியாக்கு ட்ரீட்மெண்ட் வந்து யூஸ்வலாக 2 to 3 years வரைக்கும் கண்டினியூஸாக கொடுக்க வேண்டியிருக்கும். இப்போ இன்னொரு டைப் ஆஃப் கேன்சர் பார்த்தீங்கன்னா லிம்போமா, நீங்கள் சொன்ன மாதிரி. ஸோ லிம்போமாவில் வந்து லாட் ஆஃப் ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஸோ அது வந்து ஸ்டேஜை பொறுத்து இருக்கு, என்ன டைப் ஆஃப் லிம்போமா பொறுத்து இருக்கு, அதில் என்ன மாலிகுலர் டைப். ஸோ லாட் ஆஃப் ஃபேக்டர்ஸ் ஹேவ் டு பி டேக்கன் இன்டு கன்சிடரேஷன் பிஃபோர் சூசிங் த ட்ரீட்மெண்ட். சப்போஸ் சில CLL அந்த மாதிரிலாம் நிறைய டேப்லெட்ஸே இருக்கு, டார்கெட் தெரப்பி சொல்லுவாங்க. ஸோ பேஷண்ட் வந்து கொஞ்சம் எல்டர்லியா இருக்காங்க, இல்லை வந்து அந்த டார்கெட் ஒரு ஹை ரிஸ்க்னா we can just give targeted therapy. இதே ரொம்ப யங் பேஷண்ட் இருக்காங்க, ரொம்ப ஃபிட்டாக இருக்காங்க, அவங்களுக்கு நம்ம கீமோ கூட we can give. ஸோ we have to see the patient and then decide whether we have to go for chemotherapy or targeted therapy. அதில் நிறைய டெஸ்ட், இந்த மாலிகுலர் டெஸ்டிங் பண்ண வேண்டியிருக்கும், பார்த்துட்டு then we'll decide. Sir, so bone marrow transplants அப்படிங்கிறது வந்து we specifically do in case of multiple myeloma, lymphoma அப்படிங்கிறது எடுக்கும்போது some aggressive lymphomas or like relapsed lymphomas most specifically, and leukemiasல based upon the molecular risk factors, whether they go into high risk or not, or like even after initial induction therapy if they have disease அப்படின்னா we generally plan them for this bone marrow transplantation. ஸோ அந்த போன் மேரோ டிரான்ஸ்பிளான்டேஷன் அப்படிங்கிறது வந்து இட்ஸ் நாட் அ நார்மல் சர்ஜரி ஆஸ் யூனோ. ஸோ இட் இஸ் லைக் அ ஹோல் ப்ராசஸ். நம்ம இனிஷியலாக ஒரு கீமோதெரப்பி கொடுக்குறோம், லாங் ஸ்டாண்டிங் கீமோதெரப்பி, ஒரு 5, அது ஒரு சிங்கிள் டேயாகவும் இருக்கலாம், இட் மே கோ ஃபார் 5 days or 6 days ஆல்சோ, followed by we give the stem cells either collected from the patient's own stem cell or from a HLA matched donor. ஸோ அந்த ஸ்டெம் செல்ஸ் நம்ம கொடுத்ததுக்கு அப்புறம் இட் வில் ஸ்டார்ட் க்ரோயிங் வெரி ஸ்லோலி அண்ட் தட் வில் ரிகவர் பை another 10 to 14 days. ஸோ இந்த கம்ப்ளீட் ப்ராசஸ் அப்படிங்கிறதுக்கு பேர் தான் வந்து போன் மேரோ டிரான்ஸ்பிளான்டேஷன். ஸோ வாட் இஸ் த சக்சஸ் ரேட் வென் கம்பேர்டு வித் லைக் நார்மல் கீமோதெரப்பி ஆகட்டு, இல்லைன்னா வந்து ஆஃப்டர் கோயிங் ஃபார் போன் மேரோ டிரான்ஸ்பிளான்ட்? ஸோ அது பற்றி கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. ஸோ போன் மேரோ டிரான்ஸ்பிளான்ட் வந்து எல்லாருக்குமே தேவைப்படாது. நிறைய பேர் வந்து கீமோதெரப்பினாலேயே கியூர் பண்ண முடியும். ஸோ ஆல்மோஸ்ட் லைக் 60 to 70% வெறும் கீமோதெரப்பினாலேயே
cure பண்ண முடியும். especially Especially pediatric. pediatric. Childrenக்கு வந்து chemotherapy will be very good treatment. Actually, most of them will be cured by chemotherapy. இந்த adults இல்லைன்னா சில high risk patientsக்கு மட்டும் நம்ம bone marrow transplant பண்ண வேண்டி இருக்கலாம். So bone marrow transplantum has a reasonable success rate, almost like 50 to 60% சொல்லலாம். It depends upon what indication we are doing, what type of transplant we are doing. Transplant lot of types இருக்கு, auto transplant, allogenic transplant, matched transplant, unmatched. So நிறைய இருக்கு, but rough-ஆ சொல்லணும்னா almost like 50% can be cured by transplant also. So especially சொன்ன மாதிரி so pediatric age groupல they tolerate the chemotherapy very well, and they don't have other comorbidity conditions also, like ஒரு diabetic condition வந்து childrenல வர போறது இல்ல, hypertensive இருக்க போறது இல்ல, cardiac issues இருக்க போறது இல்ல. So they tolerate the chemotherapy very well, and especially pediatric ALL அந்த மாதிரி போகும்போது we can achieve more than 90% cure rate with the chemotherapy itself. And pediatric AML also, I think nowadays it is approaching more than 70%. So adultsல அதே இது பார்க்கும்போது there is slightly decreased cure rate when compared with the pediatric age group. So adultsல usually we expect around 70 to 80% for ALL, and around 50 to 60% for AML cases. And very elderly age group, the cure rate still it is going to drop down only. So general awareness, like how far we can go about the awareness. முந்திலாம் வந்து ஒரு 1960s 70sல எடுத்தோம்னா பிளட் கேன்சர் வந்துச்சுனாலே வந்து அடுத்த தடவை ஒரு 1 மந்த்க்குள்ளால இறந்துருவாங்க. அந்த மாதிரி தான் சினிமாக்கள்லயும் அந்த மாதிரி தான் காட்டிக்கிட்டே இருக்காங்க. ஹாஸ்பிட்டலுக்கே வர மாட்டாங்க, மறுபடியும் ஹாஸ்பிட்டல்லே வர மாட்டாங்க. என்னோட லவருக்கு வந்து பிளட் கேன்சர் வந்துடுச்சு, இறந்துட்டாங்க அப்படின்னு தான் பார்த்துருக்கோம் நம்ம. ஸோ ஹவு ஃபார் வி கேன் கோ அபவுட் தி மோட்டிவேஷன் ஃபார் த பீப்புள்? ஸோ பிளட் கேன்சர் வந்து யாருக்கு வேணா வரலாம். இது சில்ட்ரன் பிறந்த நியூ பார்ன்ல இருந்து எல்டர்லி லைக் ஈவன் 80-90 இயர்ஸ் வரைக்கும் எனி ஏஜ் வந்து லியூக்கிமியாஸ், பிளட் கேன்சர்ஸ், எனி பிளட் கேன்சர் கேன் கம். ஸோ இது யாருக்கு வரும் ஸ்பெசிஃபிக் ஹை ரிஸ்க் குரூப் வந்து சொல்ல முடியாது. ஆனால் சிம்டம்ஸ் இந்த மாதிரி பிளட் கேன்சர் சிம்டம்ஸ் இருந்துச்சுன்னா உடனே கன்சல்டிங் டாக்டர் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நம்ம சிம்டம்ஸ் இந்த மாதிரி லைக் ரொம்ப வீக்னஸ் இருக்கு, டயர்ட்னஸ் இருக்கு, ஃபீவர் இருந்துட்டு இருக்கு, ப்ளீடிங் இருக்கு, இல்லை உடம்புல எங்கேயாவது நெருக்கட்டி ஸ்வெல்லிங் பர்சிஸ்டன்ட் இருந்துட்டே இருக்கு அப்படின்னா immediately go and consulting doctor is very important. And so now with the modern chemotherapy and immunotherapies, like the cure rate is very good. Very So நம்ம ஹாஸ்பிட்டல்ல வந்து யூஸ்வலா எல்லா மாடர்ன் ட்ரீட்மெண்ட் ஃபெசிலிட்டிஸ் இருக்கு, இன்க்ளூடிங் போன் மேரோ டிரான்ஸ்பிளான்டேஷன். ஸோ hospital is up to date with all the treatment modalities. And like even radiotherapy experts are also there. So even medical oncologists இருக்காங்க, hematologists இருக்காங்க, plus radiation oncologists இருக்காங்க. So there's a combined team to put up a great management for the patient. Thank you. 10 நிமிஷம் ஓடிச்சாப்பா.